வேத வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 அதிகாரத்திலே அந்த 10ஆம் வசனத்துக்கு கீழே இருக்கிற எல்லா வசனங்களும் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்க, என்னெல்லாம் செய்வாங்கன்றது அங்கே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போது பார்ப்போம். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் உயிரோடிருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறாள். குணசாலியான ஸ்திரீ ஒரு நாளும் தீமையானதை நினைக்க மாட்டாங்க. ஸோ என்ன விதமான நன்மைகள் அந்த குடும்பத்திற்கு தேவை, அவளது புருஷனுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அந்த தீமையான காரியங்கள் ஒன்றும் அவள் மனதில் தோன்றாமல் இருக்கும். இது முதலாவது காரியம். வாழ்நாள் முழுவதுமே தீமையான காரியங்களை யோசிக்காம நன்மையான காரியங்கள் மட்டுமே யோசிக்கிறவள் குணசாலியான ஸ்திரீ என்பவர். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுமயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். தன் கைகளினால் உற்சாகத்துடனே வேலை செய்கிறாள். லேடிஸ் வேலைக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா வீட்லயும் வேலை செய்வாங்க, ஆஃபீஸ்லேயும் போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவர்களுக்குள்ளான சோர்வு அந்த குடும்பத்தை பார்த்தவுடன் பறந்து போயிடும். என்ன வேலைகள் இருந்தாலும் அதை செய்வாங்க. ஸோ அந்த இடத்துல உற்சாகத்தின் ஆவி அவர்களுக்குள்ளாக வரும். ஸோ குணசாலியான ஸ்திரீ உற்சாகத்துடன் தன் கைகளினாலே வேலைகளை செய்கிறவளாய் இருப்பாள். அடுத்ததாக அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தை போஷிப்பவளாக அந்த குணசாலியான ஸ்திரீ இருப்பாள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன தேவை, என்ன ஆகாரம் செய்கிறது, காலையிலிருந்து இரவு மட்டும் என்னென்ன தேவைகளோ அவை எல்லாவற்றையும் செய்து தருகிறவள் குணசாலியான ஸ்திரீ என்பார். தன் குடும்பத்திற்கு மட்டும் அந்த ஆகாரத்தை செலுத்தாமல் தன் வீட்டு வேலைக்காரி, வேலைக்கு அமர்த்தியிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் அவர்களுடைய பலன் என்னவோ அதையும் படியழைப்பாள். ஸோ அந்த இடத்துல தன்னோட வேலைக்காரங்களை ஒரு தூஷணமா பார்க்காதபடி, குறைவான இடத்துல வைக்காதபடி சரிசமமாக வைத்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கிறவர் குணசாலியான ஸ்திரீ. அவள் வீட்டு வேலைக்காரி தானே, நமக்காக வேலை செய்கிறவங்க தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இல்லாமல் அவர்களை ஒரு சகோதரி போல நடத்தி அவர்களுக்கு என்ன தேவையோ அதையும் செய்து கொடுப்பவள் குணசாலியான ஸ்திரீ என்கிறார். அடுத்ததாக 16ஆம் வசனம், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். கைகளின் சம்பாத்தியத்தினால் பெண்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் கைகள் உறுதிப்படுகிறது. அவர்களது பிரயாசம் அந்த வருமானத்தின் மூலமா அவர்கள் பெருகுவதற்கும் அந்த குடும்பத்தை மென்மேலும் வளர்ப்பதற்கும் அது உறுதியாக இருக்கிறது, உதவியாகவும் இருக்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீயின் கைகள் சம்பாத்தியத்தினால் நாட்டப்பட்டிருக்கும். புதிய காரியங்களை செய்கிறவளாயிருப்பா. புதிய காரியங்கள் அந்த குடும்பத்திற்கு எதுவா இருந்தாலும், எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு குழப்பங்கள், ஒரு பயம், இதெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் தன்னிடத்தில் இருக்கிற அந்த தைரியம், தன்னோடு இருக்கிற அந்த சம்பாத்தியம் எல்லாம் வைத்து அந்த இடத்துல ஒரு புதிய காரியத்தை நடத்துவதற்கு முன்னோட்டியாய் கணவரோடு பேசி அந்த குடும்பத்திற்குள்ளாக புது காரியங்கள் புதுசா கொண்டு வருவதற்கு அந்த குணசாலியான ஸ்திரீ ஒரு வழியை வகுக்கிறாள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம், தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ஒவ்வொரு வேலைக்கு போற பெண்களும் பாத்தீங்கன்னா ஒரு தைரியத்துடனும் ஒரு உற்சாகத்துடனும் கடந்து செல்வார்கள். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்குள்ளாக வெளியில போகும்போது எந்த ஒரு விதமான பயமும் இருக்காது. ஸோ அந்த தைரியம் எப்படினாலும் அந்த உள்ளுக்குள்ள இருந்து தேவன் கிருபை செய்வார். அந்த இடத்துல அவர்கள் குணசாலியான ஸ்திரீயா இருந்தா மட்டும்தான் அந்த பயம் இல்லாம அவர்களால போக முடியும். ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ அல்லது யார் மூலமாவது வீணான வார்த்தைகள் பேசியிருந்தாலோ இல்லை யாரை பத்தியா தப்பா பேசியிருந்தாலோ அவர்களுக்குள்ளான அந்த ஒரு பயம் எப்படியாவது சேரும். அவர்கள் போகும்போதும் வரும்போதும் வீட்டில் உட்காரும் போது கூட அந்த யோசனைகள் சேரும்.
அந்த இடத்துல தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அடுத்ததாக 20ஆம் வசனம், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். பெண்கள் பொதுவாகவே ஒரு தாழ்மையான குணம் இருக்கும், ஒரு இரக்கம் அவர்களுக்குள்ளாக இருக்கும். அதுவும் இல்லாம இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவர்கள் இந்த ஏழைகளுக்கு இறங்குவதில் அதிகமா இருப்பாங்களாம். இந்த நீதிமொழிகள் 31 முழுவதுமா இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிலாம் இருப்பாங்க என்பதை அவ்வளவு அழகா வெளிக்காட்டுகிறது. ஒவ்வொரு ஸ்திரீகளையும் நாம் பார்க்கும்போது இந்த விதமான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனமாக சொல்லுகிறது, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். அதாவது அவளுடைய நடத்தையின் மூலமாய், அவளுடைய செய்கையின் மூலமாய், அவளுடைய குணத்தின் மூலமாய் தன் புருஷன் எங்கேயாவது போகும்போது, மற்றவர்கள் மத்தியில் போகும் பொழுது அவள் நிமித்தமாக தன் புருஷனின் பேரை மகிமைப்படுத்துகிறவளாய் இருக்கிறார் இந்த குணசாலியான ஸ்திரீ. அடுத்ததாக அவளுடைய உடையும் பலமும் அலங்காரமும் அவ்வளவு அழகா இருக்குமா. 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அந்த குணசாலியான ஸ்திரீ அந்த உடையை பார்க்கும் போதே ஒரு பலமும், அவர்களுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது ஒரு சாந்த குணம் வரும். இப்போ நம்ம விதவிதமா டிசைனா ட்ரெஸ்ஸஸ் போடுறோம், ஆனா அதுலேயும் நம்ம சில பேரை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அழகு அவர்களுடைய தோற்றத்தின் மூலமாய் கிடையாது, அவர்கள் மனதில் எப்படி இருக்கிறார்களோ அதுதான் வெளிப்படுகிறது, அவர்கள் பேச்சின் மூலமாய் தான் வெளிப்படுகிறது. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்க புரளி பேசி பாருங்களேன், உங்களுடைய என்ன அலங்காரமோ எல்லாமே வீணா தான் போய் முடியும். ஆனா எதுவுமே இல்லைனாலும் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தோட புத்தியோட நீங்க எல்லாரோடமும் அவ்வளவு அழகா பேசி பாருங்க, அவங்க மத்தியில ரொம்ப அழகானவர்களா தெரிவிங்க. ஹல்லேலூயா. அடுத்ததா 26ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஞானம் விளங்க, தயவுள்ள போதகத்தை அவள் நாவின் மேல் இருக்கிறது. ஒருத்தருக்கு புத்தி சொல்றதா இருந்தாலும் சரி, தன் குடும்பத்திற்குள்ளாக ஒரு விஷயங்கள் வரப்போகிறது, ஒரு சண்டையோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ, இல்லை வெளியில இருந்து யாராவது தன் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுதோ, தன் புருஷனை பற்றியோ தன் பிள்ளைகளை பற்றியோ, அவர் இப்படி செய்கிறார், அவர் அங்க நிற்கிறார், இந்த பிள்ளை இப்படி செய்கிறது, நீங்க சரியா வளர்க்கலையா, இப்படிலாம் கேள்விகள் அநேகமாய் வரும். ஆனா அந்த இடத்துல குணசாலியான ஸ்ரீ என்ன பண்ணுவாங்க, தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் நம்புவாங்க. என் பிள்ளை அப்படி பண்ணியிருக்காது, என் புருஷன் இப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்ட்டு நம்பி அவர்கள் வந்தது பிறகு அதை தெளிவாய் பேசி அந்த இடத்துல நாணமாய் பேசுகிற மகள் குணசாலியான ஸ்ரீ என்பார். அந்த இடத்துல தேவையான இப்ப பிள்ளைகளை பற்றி வந்துச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு தேவையான போதகத்தை அவள் வாயிலிருந்து வரும். அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி எடுத்துரைத்தால் புரியுமோ அது போல சொல்லி எடுத்துரைக்கிற ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ என்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 27ஆம் வசனம், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். தன் குடும்பத்திற்குள்ளாக ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப நோக்கமா ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. நீங்க லேடிஸ் எதுல எடுத்தாலுமே அவங்க ஒரு விஷயத்துல இறங்குனாங்கன்னா அங்க புதுசா ஒன்னொன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள கேட்டீங்கன்னா இந்த வீட்டுல என்ன இருக்குன்றது முதல் கொண்டு இந்த இடத்துல என்ன வைத்திருக்கிறோன்னு கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அது போல இந்த குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டு காரியங்களில் கண்ணோக்கமாய் இருக்கிறாள். இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்குள் வர வர தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் நாம் மாறும் பொழுது இவை எல்லா குணமும் இருந்தாலும் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற காரியங்கள் வரும் பொழுது நம்மளுடைய சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். நம்முடைய குணங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப நேர்மையா இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்றால் அது வீணாக தான் போய் முடியும். அந்த இடத்துல தேவன் நமக்காக பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் செய்து வருகிறார்.
நம் குணங்கள் அப்பேற்பட்டவையா இருக்கிறது. தேவன் மட்டும் நமக்கு செய்யல, நாம் நம் புருஷன்மார்களுக்கும் ஒரு கிரீடமா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம புருஷன் நம்மளை ஒரு குணசாலியான ஸ்திரீயை தன் புருஷன் அவளை நம்புவான். அந்த இடத்துல சொல்லுகிறது பாருங்க, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. நாம் நடக்கிற நடக்கைகள், நாம் செய்கிற செய்கைகள் எல்லாம் இந்த குணசாலியான ஸ்திரீக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, அந்த விதத்துல நம்மளுடைய செய்கைகள் இருந்துச்சுன்னா புருஷன் என்ன செய்வாராம்? அவருடைய இருதயம் நம்மை நம்பும். நம்மை பற்றி பிறர் அவரிடத்தில் சொன்னா கூட, என் மனைவி அப்படி அல்ல, என் மனைவி இதை செய்திருக்க மாட்டா என்று உறுதியாக சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ஸோ நம்மளுடைய குணங்கள் இப்பேற்பட்டவைகளா இருக்க வேண்டும். குணங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? நாம் அந்த குணசாலியான ஸ்திரீயா இருந்தால் நம்மை கண்டுபிடிப்பது நம் கணவன் தான். ஸோ அந்த கணவன் நம்மை கண்டுபிடித்த உடனே நம்மளுடைய விலை எப்படி இருக்குமா? முத்துக்களை பார்க்கிலும் அதிகமா இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல முத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். கோல்டு எப்படி ஏறிக்கிட்டே இருக்கோ அது போல முத்தோட ரேட்டும் ஏறும். ஸோ அது போல நம்முடைய விலை என்பது மதிப்பு மட்டும் இல்ல, ஒரு விதமான மரியாதை, ஒரு விதமான சம்பத்து, இது எல்லாம் நமக்கு கூடுதலாக கிடைத்து கொண்டே இருக்கும். இங்க காட்டின இந்த 11 விதமான காரியங்களும் நமக்குள் வந்தால் அந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் நாம் தான் என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். நம் தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் செய்வார். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. மற்றவர்களும் நம்மை பார்த்து புகழும்படியாக நம் குடும்பத்திற்குள்ளாக நாம் நடத்தும் காரியங்களும், நாம் வேலைகளில் நடத்துகிற காரியங்களும், நாம் பேசுகிற பேச்சும், இதெல்லாம் வைத்து மற்றவர்கள் நம்மை புகழுவதையும் நாம் கேட்க முடியும். நம் குடும்பம் நம்மோடு கூட இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். இந்த எல்லா குணங்களையும் வைத்து கடைசியாக நம் தேவன் நம்மோடு வந்து சேரும் பொழுது, நாம் இங்கிருந்து அங்க போகும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு அவசியமா இருக்கிறது. நமது மணவாளனை நாம் சந்திக்கும் பொழுது இந்த குணங்களோடு போய் சேர்ந்தால் இன்னும் அதிகமான நிச்சயத்தோடு நாம் பரலோகத்தை போய் சேர முடியும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்த நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ இந்த குணசாலியான ஸ்திரீ என்பவள் யார் என்பதை இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தின் மூலமாய் விளக்கு இருக்கீங்க ராஜா. இந்த 11 விதமான காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் வர உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் செய்யும் போது இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துங்க ராஜா. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து துணை செய்யுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் புருஷன்மார்களிடத்திலும் நாங்கள் இன்னும் தெளிவாய் நடத்த உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான போதகத்தை நாங்கள் உணர்த்த உதவி செய்யுங்க ராஜா. உம்மோடு கடைசியில் வந்து சேரும் பொழுது இந்த குணங்கள் எல்லாம் என் மத்தியில் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எங்களை நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பார்க்கிற ஒவ்வொரு பெண்களையும் கையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர்கள் எல்லாரையும் அப்பா நீர் அப்பா வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இப்பொழுதே கட்டுகிற தகப்பனே. நீர் அந்த குடும்பத்தின் தலையாய் இருந்து ஒவ்வொரு பெண்களையும் நீர் மேன்மைப்படுத்த போற தயவுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பெண்களையும் குணசாலியான ஸ்திரீ என்ற பேர் வாங்கும் அளவிற்கு அவர்களை நீர் மேன்மைப்படுத்த போற தயவுக்காக நன்றி ராஜா. என்னோடு கூட சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அப்பா உம்மிடத்தில் வந்து சேர நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கிற காலங்களில நாங்க அதை மட்டுமே மோட்டிவா எடுக்காம உம்மிடத்தில் வந்து சேர வேண்டும் என்ற அந்த நினைப்பு எப்பவும் எங்க மத்தியில இருக்கணும் தகப்பனே. எங்கள் குடும்பத்தை அதன் வழியில் நடத்த உதவி செய்யுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.